அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பக்தி பீஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனை மேச முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆண்டோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி ஆண்டு பலனாக ஒவ்வொரு ஆண்டு 1.5 ஆண்டு, அதே போல் 2.5 ஆண்டு, இது மாதிரி பெயரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் சனி பகவான் முதையே பயிற்சி ஆயிட்டார். அதாவது மீனத்தில் 2.5 ஆண்டுகள் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கக்கூடியது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிக்கல், அவமானம், சில விஷயத்தில் போராட்டம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயங்களை உலகியல் இந்த உலகமே சந்திக்கக்கூடிய 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்தில் இந்த ஆண்டு பல விஷயங்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அரசியல் ஏன் கேட்குறீங்க, பஞ்சபூதத்திலேயே நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயும் சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குங்க. பூகம்பம் கூட வர வாய்ப்பு உண்டு. போர் முனையிலே நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உலகியல் லெவலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். அப்போ இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீனம் ஜலராசி அப்படிங்கும்போது நல்ல மழை வளம் இருக்குங்க. ராகு கேது காலசர்ப தோஷத்தில் இது ஆரம்பிக்குது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க. எப்படின்னா, அந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கும்போது ராகு கேது அடைவுக்குள்ளார 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில் 7 கிரகங்கள் மாட்டுது. அதில் 3 கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், புதன் 3மே முக்கூட்டு கிரகமாக மீனத்திலும், சூரியன் பிரவேசிக்கக்கூடிய உச்சம் பெற்று சித்திரை அப்படின்னாவே அந்த மேஷம்தான், அங்கே தான் பிரவேசிக்கிறார். அதனால தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு மாதமாக சித்திரை மாதத்தை நம்ம சொல்கிறோம். உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய், அதனுடைய இடமான சுக்கிரன் இருக்கனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் ஒரு தலைமைத்துவமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. பெண்களுக்கு சலுகைகள் நிறைய வரக்கூடிய விசேஷ அமைப்பெல்லாம் இந்த பராபவ ஆண்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிச்சுட்டு இருந்தாலும் ரிஷபம் அவங்களுக்கு 2ஆம் இடமாக இருக்குது. மேஷத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் மிதுனம்ங்கிற இடத்துல குரு இருந்து அடுத்தது கடகத்துக்கு உச்சம் பெற்று சிம்மத்துக்கு அதிசார கதியாக வக்ரகதி பெற்று மாறக்கூடிய 3 நிலைப்பாடு குரு பகவானுக்கு உண்டு. சுயசாரமாக புனர்பூசத்தில் தான் இப்போ பிரவேசிக்கிறார். ஸோ ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் தமிழ் புத்தாண்டில் அந்த பிறக்கக்கூடிய அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நம்ம ஜெயிக்கலாம், என்னென்ன விஷயத்துங்க நமக்கு நடக்கும், குடும்பம் சார்ந்து, நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படாதா, இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது. கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக ரிவர்ஸில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த ஆண்டு அமைப்பு அப்படிங்கிற தமிழ் வருடத்துடைய அமைப்புங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பில் பல விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் போராட்டமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வரிசையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான நல்ல நல்ல பரிகாரங்கள், வாழ்வியல் மற்றும் திருக்கோயில் அமைப்பு, நம்ம என்ன பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த வருடத்தை நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி காணலாம், நல்ல விஷயத்தை நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சிறப்பு. ஆஹா, அதிசாரமாக வரக்கூடிய குருவாக இருக்கட்டும். 2ஆம் இடத்துல கொஞ்சம் டாப்பு தான். உங்கள் குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க, உற்சாகமாக இருக்கும், சுபகாரியமெல்லாம் நடந்துச்சு, திருமண வைபோகமெல்லாம் நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சின்ன கடன் உபாதைகளோ குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகளோ வந்திருந்தாலும் அதெல்லாம் இப்போ சரிகட்டக்கூடிய அமைப்பில் சனி பகவான் ஸ்ட்ராங்காக உட்காரார். புதிய தொழில் செய்யுங்க, உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். 2ஆம் இடத்துல குரு மட்டும் இல்லைங்க, 3ஆம் இடத்துக்கு போகும்போது நல்லா இருப்பார். அதிசாரமாக போயிட்டு வருவார் சிம்மத்துக்கும், அப்பயும் உங்களுக்கு நல்லா இருக்கும். குரு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கறத விட சனி பகவான் யோகம் இல்லை,
அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபகாரங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு நான் தரேன்னு பாக்கியஸ்தானத்துலேருந்து ராகுவும் சப்போர்ட் பண்ணுறாருங்க. இதை விட என்னங்க சிறப்பு? தூக்கம், இதை சோம்பேறித்தனம் இதெல்லாம் விட்டுருங்க. தொழில் சார்ந்த எண்ணங்கள், இந்த வயதோட்டம், இந்த வயசில் முன்னேறிக்கணும், இந்த வயசில் இதை நான் செஞ்சதுக்கு இந்த மாதிரி வருமா? ஏன்னா 2-3 வருஷமாக நிறைய பிரேக் இருந்திருக்கும். அதெல்லாம் சிறப்பாக வரக்கூடிய காலகட்டமாக ரிஷப லக்னத்துக்கு கூட பேசுங்க. ராசிக்கு தான் நம்ம நினைக்கிறோம். சுக்கிரனும் சந்திரனும் இங்கே வந்து விசேஷம் அளவா உச்சம் பெற்றிருக்கிற அம்மா பேச்சையும் மனைவி பேச்சையும் கேட்டு நடங்க. இன்னும் நல்லா டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணம்லாம் செய்யறங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மைனஸ்லாம் போயிட்டு இனிமேல் ப்ளஸ் பாசிட்டிவ் எண்ணங்கள், எனர்ஜி நிறைய கிடைக்கும். என்னென்ன திட்டங்கள் தீட்டி வச்சுருந்தீங்களோ, என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் 1 by 1 உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபத்திற்கு. எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க மேடம், கண்டிப்பாக நடக்குமா? கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் கேட்பீங்க. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா தசாபுத்தி ரொம்ப இந்த கேது சாரமோ ராகு சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுங்களேன் உங்கள் தசாநாதன், கண்டிப்பாக ஜெயிச்சலாம். அது நீங்கள் ரோஹிணியாக இருக்கலாம், கிருத்திகையாக இருக்கலாம், அல்லது மிருகஷிர 2 பாதம் இங்கே தான் இருக்குது. ஸோ ரிஷபத்துக்கான அமைப்பு நல்ல ஒரு இருக்குது. அதே மாதிரி சொந்த பந்தங்கள், சகோதரிகள், அம்மா அப்பா கிட்ட எல்லாத்துட்டையுமே சின்ன சின்ன கெட்ட பேர் அல்லது ஒரு விஷயத்துக்கு என்ன அவள் வரவே இல்லை, நான் எவ்வளோ தூரம் பத்திரிக்கை வச்சு அழைச்சேன், இந்த மாதிரி சில நிகழ்ச்சிக்கு பொது காரியத்துக்கு போகாத விஷயமெல்லாம் இனிமேல் நீங்கள் உற்சாகமாக போவீங்க. நான் இருக்கேன், நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற சகோதர சகோதரியிடம் நல்ல ஒரு இணக்கம், நட்பு வட்டாரம் வருங்க. புதிய நட்பெல்லாம் வருமே, அதெல்லாம் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. கூட்டு தொழில் உங்களுடைய சாதகத்தாரையாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கூட்டு தொழில் பண்ணலாம். வெளிநாடுக்கு முயற்சி பண்ண ராகு சப்போர்ட் பண்ண போகிறார். அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புண்டு. தகப்பன் வழியில் பூர்வீக சொத்து, பூர்வ புண்ணியம் இதெல்லாம் ரிஷபத்துக்கு இப்போ அமோகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதை விட சிறப்பு என்ன தெரியுங்களா? நாள்பட்டு நிறைய வியாதிங்க, நிறைய மாத்திரை டப்பா வச்சுக்கிட்டு எந்த மாத்திரை எந்த நேரம்னு அதை பார்க்கவே டைம் இருக்குல்ல அப்படிம்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு. அறுவை சிகிச்சை வரை, ஒரு ஆப்ரேஷன் வரையும் சொல்லிட்டாங்க மேடம். அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் மட்டுப்படுன்னு வச்சுங்களேன். ஆரோக்கியம் மேம்படும் அப்படியே வச்சுங்களேன். ஏன்னா நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கறக்கு கிரகங்கள் கோச்சாரமாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பியான, லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா, சக்ஸஸ் ஆகி கொஞ்சம் வீட்டிலெல்லாம் ஒத்துக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். 2ஆம் தாரம் திருமணமாக, ஓஹோ அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நல்ல மேட்ச் பார்த்து எடுங்க. பதவி உயர்வு, அரசியல் சார்ந்த பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பராபவ ஆண்டு. மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு போராடாமல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள்னால நல்ல பேர். குழந்தைகள் ஏதாவது கலைத்துறையிலையோ அல்லது விளையாட்டுத்துறை, இந்த தனிப்பட்ட வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரிஷபக்காரங்களுக்கு உங்கள் குழந்தைகளால் ஒரு பெயர், ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல மார்க் வாங்குவாங்க. ஸ்கூல் டைமில் பீரியட்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜ், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த சப்ஜெக்டு, அந்த டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவத்துறை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல விஷயமாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா இந்த நிகழ்வு எல்லாமே சனி பகவான் குரு இதை வந்து எப்படி வந்து கோச்சாரமாக நகர்ந்து வருதோ அந்த மாதிரி. இப்போ சூரியன் அடுத்த மாதம் இங்கே வந்துடுவார். அப்போ அடுத்த மாதம் வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎன்பிசி ஒரு டெட் எழுதிட்டுருக்கீங்க, அரசு சார்ந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த ரிஷப ராசிக்கு இந்த வருடம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு. சுறுசுறுப்பாக செயல்படுங்க. மனக்கவலை தீரும், மனதில் தைரியம் வரும், விரயமெல்லாம் குறையுங்க. கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் குறைய வாய்ப்புண்டு. ஏன்னா தனம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே குதூகலம் தானேங்க. அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். எதுவாக இருந்தாலும் பரிகாரம் அப்படிங்கும்போது குரு பகவானுக்கு ஒரு நாள் கட்டளை, அதாவது மஞ்சள் வஸ்திரம், நீங்கள் முல்லைப்பூ, தேங்காய் பழம், கொண்டைக்கடலை இது மாதிரி வாங்கி சாத்தி வழிபாடு எடுத்துருங்க. ஒரு நாள் உங்கள் பிறந்த கிழமையிலையோ அல்லது வியாழக்கிழமையோ. ஒரு தற்க திட்டை அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஸ்தலம் உண்டு. திருஆலங்குடி இருக்குதுங்க. ஆனாலும் திட்டைக்கு போயிட்டு வாங்க ரிஷபராசி. கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணிய காரியங்கள், ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க, இதுக்கு நடக்கலையே, இத்தனை வருஷமாக நடக்கலையே,
அது சக்ஸஸை கொடுக்கறக்கு அந்த குரு பகவான் வழிவகுப்பார். பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்துக்கிறார். அப்போ ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10லேருந்து 9ஆம் இடம். இதெல்லாம் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த வருஷத்தோட கடைசிக்கு போயிருதுங்களே அப்படின்னு எதுங்க, ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய டிசம்பர் அப்படிங்கிற இடத்துல ராகு கேது பெயர்றார். அப்போ உங்களுக்கு ராகு கேது என்னத்தை கொடுக்குறாருன்னா, வெளிநாடு, அதர் பாஷை பேசக்கூடியவங்க, அதர் பாஷை பேசக்கூடிய அமைப்பில் இப்போ ஹைதராபாத் போகிறது, துபாய் போகிறது, அதே மாதிரி வெளிநாடுங்கும் போது நிறைய நாடு உங்களுக்கு USA, UK என்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ விசாவெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருந்துக்குங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்போ இந்த ராகு எது நகர்த்தி கொடுக்கும், லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அப்படி தான். ஏன்னா நீர்நிலைங்கிற சந்திரன்கிற இடத்துல இருக்கிறார். அதுவும் வெளிநாடு தொடர்பாக கொடுக்கும். கால சக்கரத்துக்கு அது பார்த்திங்கன்னா 12ஆம் பாவகம். அப்போ ரிஷபகத்துக்கு 11ஆம் பாகமாக இருக்கனால அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. லாபத்தோட இங்கே ஒரு 60,000 70,000 வாங்குறேன்னு வச்சுங்களேன், 1,50,000 2 லட்சம் இப்படி இன்க்ரிமெண்ட்டோட உங்களுக்கு நல்ல போஸ்டிங் காத்திருக்குதுங்க. ஒரு சிங்கப்பூரில் இருக்குதுங்க. அப்போ ஹைஜீனிக்காக ஒரு நல்ல ஹை சொசைட்டியில் நீங்கள் போய் வசிக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு லக்ஸுரியான லைஃப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு தமிழ் புத்தாண்டில் வந்து காத்திருக்குது. அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, மற்ற தசாபுத்தியை பொறுத்து இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கோச்சார கிரகம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். தூக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சுறுசுறுப்பாக இருங்க. வீட்டில் பெரியவங்க சொன்னால், அதுவும் தந்தை வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, சப்போர்ட்டாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. தந்தையினால் ஒரு உபயோகம், தந்தை வழி சொத்தில் ஏதாவது வில்லங்கம், பாண்டு பத்திரம் இது மாதிரி விஷயத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக கோச்சாரம் உங்களுக்கு நல்ல வலிமையாக இருந்து ரிஷபத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% மேலே டாப் மோஸ்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுக்கும்போது 12 மாதத்துடைய பலாபலன். அப்போ அந்த 12 மாதத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களும் மாதக்கோள்கள் நகரும். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோமோ அந்த காலகட்டத்தில் ஒரு சக்ஸஸை கொடுத்துரும். இதுக்கு காத்திருந்து தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகமோ அல்லது என்ன நான் பண்ணிக்கலாம், என்ன நான் பண்ணால் ஜெயிக்கலாம், எதை சார்ந்து எந்த துறை சார்ந்து அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவாய நம.